நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் நஜ்முடன், வாசிப்பவர் கே. ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவில் உள்ள இளைஞர்கள் பற்றி ஆராய்வதற்காக விசேட பிரதிநிதிகள் குழு ரஷ்யாவிற்கு பயணம். நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இலங்கைக்கும் மியான்மருக்கும் இடையிலான தொடர்புகளை மேம்படுத்த நடவடிக்கை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்பதா அல்லது நிராகரிப்பதா என்பது பற்றி அமைச்சரவையினால் தீர்மானிக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு உலக அமைதிக்கு உகந்தது என ஷி ஜின்பிங் தெரிவிப்பு. நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, களத்துறை, கண்டி, கேகாலை, குர்நாகல், மாத்தளை, நுவரெலியா, இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை நாளை மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும். ரஷ்ய ராணுவத்தில் சேவையாற்றுவதற்காக இளைஞர்களை அனுப்பிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் முகாமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ரஷ்ய ராணுவத்தில் சிவில் சேவையாற்றுவதற்காக சுற்றுலா விசாவில் அனுப்புவதாக தெரிவித்து அங்கு இளைஞர்களை அனுப்பியுள்ளனர். இதற்காக ஒருவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் அறவிட்டுள்ளனர். எனினும் இவ்வாறு அனுப்பப்பட்ட இளைஞர்கள் ரஷ்யாவில் யுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதேவேளை இலங்கையின் விசேட பிரதிநிதிகளை ரஷ்யாவுக்கு அனுப்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியிருப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ரஷ்ய யுக்ரைன் யுத்த கெடுபிடிகளுக்கு மத்தியில் ரஷ்யாவில் தங்கியிருக்கும் இளைஞர்கள் பற்றி ஆராய்வதற்காகவே இந்த பிரதிநிதிகள் அங்கு அனுப்பப்பட உள்ளனர். பிரதிநிதிகள் குழு விரைவில் ரஷ்யாவிற்கு புறப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய வேட்பு மனுக்களை ஏற்பதா அல்லது நிராகரிப்பதா என்பது பற்றி அமைச்சரவையினால் தீர்மானிக்க முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸா தநாயக்க தெரிவித்துள்ளார். அதுபற்றி தேர்தல்கள் ஆணைக்குழுவே தீர்மானிக்கும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் இருந்து திருடப்பட்ட நிதியினை மீண்டும் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதுபற்றி ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை சமர்ப்பித்துள்ளது. அதனை சட்டமாக்கும் சந்தர்ப்பம் அரசாங்கத்திற்குண்டென்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். இம்முறை கல்வி பொது தராதர பத்திர சாதனதர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான உயர்தர கல்வி நடவடிக்கைகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதுபற்றிய சுற்று நிரூபம் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கட்சியை விட நாடு முக்கியம் என்பதனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு மீண்டும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என ஆலோசனை வழங்குவதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தலை நடத்துவது தற்போதைய சூழலில் பொருத்தமற்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு நிலையான அரசாங்கம் அமைய வேண்டும். எனினும் தற்போதைய சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் மூலம் நிலையான அரசாங்கம் உருவாகாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். எனினும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொதுத் தேர்தல் நடத்தப்பட்டால் நிலையான அரசாங்கத்தை உருவாக்க முடியும் என்றும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கைக்கும் மியான்மருக்கும் இடையில் சில துறைகளில் தொடர்புகளை வலுப்படுத்த முடியும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பொருளாதாரம், பௌத்த சமய ரீதியான உறவுகளை இவ்வாறு மேம்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். மியான்மரின் பதில் தூதுவர் லெயிங் சினிக்கும் பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. இதன்போது அவர் இந்த விஷயத்தை கூறினார். சுற்றுலாத்துறை, இரத்தினக்கல் மற்றும் ஆபரணவாக்கல், தேயிலை, தெங்கு பற்றியும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையில் நட்புறவு ஏற்பட்டு 75 வருடங்கள் பூர்த்தியாவதாக பதில் தூதுவர் மேலும் கூறினார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த வாரம் 2 சட்ட மூலங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் பேராசிரியர் அஷுமாரசிங்க தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் தொடர்பான தேசிய கொள்கை திட்ட தயாரிப்பை இலக்காக கொண்டதாக குறித்த சட்ட மூலங்கள் அமையும் என்றும் அவர் கூறினார். பிரதான செய்தி வழங்கியோர்
ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு இலங்கையில் உயர் இரத்த அழுத்தத்திற்குள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 18 முதல் 69 வயதுக்குட்பட்டவர்களுக்கு இடையிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 35% உயர் இரத்த அழுத்தம் உள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. இது விஷயத்தில் மக்கள் மிகுந்த அக்கறை செலுத்தி உயர் இரத்த அழுத்தத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதே கோரிக்கையாகும். உலகச் செய்திகள். சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு உலக அமைதிக்கு உகந்தது என சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீனாவுக்கு பயணமாகியுள்ளார். இரு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு பீஜிங்கில் நடைபெற்றது. ரஷ்ய சீன உறவு எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரானது இல்லை என்று ரஷ்ய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளினது உறவு உலகளாவிய ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்தி செய்திகள். அனுராதபுரம் வடக்கு நீர் வழங்கல் செயல் திட்டத்தின் 2வது கட்டத்தினை ஆரம்பிப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. இந்த செயல் திட்டத்தை முன்னெடுப்பதற்கு ஜெய்கா நிறுவனம் ஒத்துழைப்பு வழங்க முன்வந்திருக்கிறது. குறித்த நீர் வழங்கல் திட்டத்தினால் பதவிய, ஹொரவபுத்தான, ககடகஸ்தேலிய, கேபிட்டிகொல்லாவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமங்களில் உள்ள மக்கள் பயனடைய இருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 66வது போட்டி இன்று நடைபெற இருக்கிறது. டைட்டன்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. ஹைதராபாத் மைதானத்தில் இலங்கை நேரப்படி இரவு 7:30 போட்டி ஆரம்பமாகும். கண்டி தில்தோட்டு எனசல்கொல்ல மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள மின்பந்து கிரிக்கெட் சுற்றுத் தொடர் எதிர்வரும் 23ஆம், 24ஆம் மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெற இருக்கிறது. மெதகையில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மைதானத்தில் போட்டிகள் இடம்பெறும். ஒன்றிணைவோம் பலம் பெறுவோம் எனும் துணிப்பொருளில் நடைபெறவுள்ள இந்த கிரிக்கெட் சுற்றுத் தொடரில் பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் என அனைவரும் பங்கு கொள்ள முடியும். வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கும் நாணய மாற்று வீதத்தின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்விலை 297 ரூபாய் 31 விற்பனை விலை 307 ரூபாய் 3. இதேவேளை யூரோ ஒன்றின் கொள்விலை 322 ரூபாய் 21 விற்பனை விலை 335 ரூபாய் 77. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். மினவாங்கோட பிரதேச செயலக பிரிவில் அலங்கார மீன் வளர்ப்பு திட்டம் மேம்படுத்தப்பட உள்ளது. இதன்படி ஹொரம்பல்ல பிரதேசத்தில் அலங்கார மீன் உற்பத்தி கிராமம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த செயல் திட்டத்தில் 25 பேர் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். காலநிலை அறிக்கை. நாட்டை சூழவுள்ள வளிமண்டலத்தில் தளம்பல் நிலை ஏற்பட்டிருப்பதனால் மழையுடன் கூடிய வானிலை தொடரும் என வளிமண்டலவில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல், மத்திய, சபரகமு மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல், தென் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் நாளை காலை வழியிலும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவில் உள்ள இளைஞர்கள் பற்றி ஆராய்வதற்காக விசேட பிரதிநிதிகள் குழு ரஷ்யாவிற்கு பயணம். நாட்டின் சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இலங்கைக்கும் மியான்மருக்கும் இடையிலான தொடர்புகளை மேம்படுத்த நடவடிக்கை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்பதா அல்லது நிராகரிப்பதா என்பது பற்றி அமைச்சரவையினால் தீர்மானிக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு உலக அமைதிக்கு உகந்தது என ஷி ஜின்பிங் தெரிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த பிரதான செய்திகள் இன்று இரவு 9 மணிக்கு இடம்பெறும்.